இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எக் ரெசிபி பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்டியான ஒரு முட்டை தீயல். இந்த தீயல் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் வறுக்கலாம். 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 10 சின்ன உள்ளி, ஒரு சின்ன சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். தீயல் ரெசிபி ஒருத்தங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி முட்டை தீயல் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் காய்கறி தீயல் எப்படி பண்ணலான்னு அப்லோட் பண்ணுறேன். தேங்காய் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இனி இதில் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி ஆட் பண்ணலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணுறேன். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே முட்டை வேக வைக்க போகிறேன். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். முட்டை வேகிற டைமில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கி இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறேன். நம்ம தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. முட்டை 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் முட்டை தோடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இனி இந்த முட்டையை பாதியாக கட் பண்ணி வைக்கலாம். குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருப்பேன். இனி இந்த குழம்புல நம்ம வேக வச்சுருந்த முட்டையை போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். முட்டையை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப கிண்டக்கூடாது. பார்த்து கிண்டுங்க, இல்லைன்னா முட்டை மஞ்சள் கருவெல்லாம் குழம்புல கரைஞ்சிரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை தீயல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.